அண்மையில் ஜொகூர் மாநிலத்தில் வெளிச்சம் மீடியா இணையதளம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பாடல் திறன் போட்டியை மிக சிறப்பான முறையில் நடத்தி முடித்தது. இந்நிகழ்ச்சியில் ஜொகூர் மாநில எக்ஸ்கோ YB ரவின் அவர்களின் பிரதிநிதியான டத்தோ நீலா ராஜா அவர்கள் மற்றும் ஸ்கூடாய் சுப்பிரமணியம் கோவில் தலைவர் டத்தோ ஸ்ரீ பாலகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். டத்தோ நீலா ராஜா பேசுகையில், இவ்வாறு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்கின்ற முயற்சி myvelicham.com ஒரு செய்தி நிறுவனம் இப்பொறுப்பை எடுத்து செய்து வருகின்றார்கள். இரண்டாவது முறையாக நடத்தும் இப்போட்டி இவர்களை நமது மாநில சார்பாக வாழ்த்துக்களை ஜொகூர் மாநில YB ரவின் சார்பாக இந்நிகழ்ச்சி வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இம்முறை மாய்வெளிச்சம் நடத்தும் பாடல் திறன் போட்டி சீசன் 2 ஜொகூர் மாநிலத்தில் இருந்து சுமார் 55 மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர். பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவுகளை வழங்கியுள்ளனர். அரங்கம் நிறைந்துள்ள மாணவர்களை பார்க்கும் போது சந்தோஷமாக உள்ளது என்றும், இதுபோல பாடல் திறன் போட்டிகள் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தி வரும் மாய்வெளிச்சத்தின் நிறுவனர் கணபதி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை இவ்வேளையில் மாய்கா சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று டத்தோ நீலா ராஜா தமது உரையில் தெரிவித்தார். உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மாய்வெளிச்சம் டிவி. இனிமையாக வெளிப்படுத்தும் வல்லமை பாடலுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் எல்லோருக்கும் இந்த குரல் வளம் கிடைத்திடாது. இறைவனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கிறது. அந்த வகையில் இங்கு இந்த சபையில் வீட்டிற்கும் மாணவர்களாகிய நீங்கள் அனைவருமே இறைவனின் அருள் பெற்றவர்கள் என்றே கூற வேண்டும். இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பினை மிகவும் நன்முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய போட்டியில் பங்கேற்கும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட காத்து கொண்டிருக்கிறீர்கள். பல நாட்களாக பயிற்சி மேற்கொண்டு குரல் கட்டுப்பாடு, தளம், லயம் போன்றவற்றை மேம்படுத்தி இருப்பீர்கள் என்று பெரிதும் நம்புகிறேன். வெற்றி பெறுபவர்களுக்கு வாழ்த்துகள். ஆனால் பங்கேற்கும் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள் என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் பங்கேற்பதே ஒரு உண்மையான வெற்றி என்பதை நாம் மறக்கக்கூடாது. எப்படி கருவில் உருவாகும் போதே ஒரு குழந்தையின் முதல் வெற்றி ஆரம்பிக்கிறதோ, நீங்கள் இந்த பாட்டு போட்டியில் பங்கெடுக்க எண்ணம் கொண்ட போதே நீங்கள் வெற்றியாளர்கள் என்பது உண்மையாகும். Facebook, Twitter, TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள். மை நியூஸ், மை மீடியா, மை வெளிச்சம் டிவி.